தமிழகத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளாய் நிலைத்திருக்கும் பாரம்பரிய திருக்கோயில்களை உருவாக்கிய விஸ்வகர்ம சமுதாயத்திற்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும். ஐந்தொழில் கைவினை அறிஞர்கள் சங்கங்கள் சார்பில் சென்னை ராஜரத்தின மைதானம் அருகில் நலிவடைந்து வரும் நகை மற்றும் தச்சு தொழில்களை மேம்படுத்த தமிழக அரசு முத்தரப்பு பேச்சு நடத்த வேண்டும். விஸ்வகர்ம சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து மிகவும் பிற்படுத்த பட்டியலில் இணைத்தல் போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 2000க்கும் மேற்பட்ட கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் கருமர், தச்சர், கண்ணா, சிற்பி மற்றும் பொற்கொள்ள தொழிலாளர்கள் பணிபுரியும் விஸ்வகர்ம சமுதாயத்தை பிசி பிரிவிலிருந்து எம்பிசி பிரிவிற்கு மாற்ற வேண்டும், ஐந்தொழில் புரியும் தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைத்தல் வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தமிழ் மாநில ஐந்தொழில் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் மற்றும் ஜெயம் அறக்கட்டளை நிறுவனர் சர்வேஸ்வரன் ஆச்சாரி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கைவினை அறிஞர்கள் முன்னேற்ற கட்சி பொதுச் செயலாளர் பொன் கனகராஜ் வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சிக்கு பின் கைவினை அறிஞர்கள் முன்னேற்ற கட்சியை சேர்ந்த உமாவதி அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில், விஸ்வகர்ம சமூகத்தை சார்ந்தவர்கள் 5000க்கும் மேற்பட்ட கைவினைஞர்கள் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டமானது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை ஒருங்கிணைத்து 10 அம்ச கோரிக்கையாக நீண்ட நாள் கோரிக்கையான விஸ்வகர்ம சமூகத்தை எம்பிசியில் சேர்க்க வேண்டும். கோவில் அறங்காவலர் குழுவில் 5 பேரில் ஒருவராக விஸ்வகர்ம சமூகத்தைச் சேர்ந்த சிற்பிகளையோ தச்சர்களையோ கண்ணார், கருமார் உட்பட பொற்கொள்ளர்களில் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும், அதே நேரத்தில் வங்கிகளில் பணியாற்றி கொண்டிருக்கிற நகை மதிப்பீட்டாளர்களின் பணியை நிரந்தரம் செய்வதற்கு மாநில மத்திய அரசுகள் வழிவகை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி 5000க்கும் மேற்பட்ட கைவினைஞர்கள் இன்று இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்.